இதுல நம்ம வேரியபிள் சூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஹைபோதசிஸ் செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்? அந்த ஹைபோதசிஸை வெரிஃபை பண்றதுக்கு நமக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் வேணும்ல, அவங்கள்ட்ட தானே நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் செலக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற டெக்னிக் நேம் தான் சாம்பிளிங். இன்னைக்கு இதை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். நம்ம சாம்பிளிங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாப்புலேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளால சாம்பிளிங் படிக்க முடியும். இப்போ பாப்புலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்டையர் குரூப் யூ வாண்ட் டு ஸ்டடி. இப்போ ஒரு காலேஜ் இருக்கு, நம்ம காலேஜை பத்தி வந்து ஸ்டடி பண்ண விரும்புறோம் அப்படின்னா அந்த காலேஜ்ல இருக்க ஈச் அண்ட் எவ்ரி மெம்பரையும் கன்சிடர் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பாப்புலேஷன். ஸோ இதுல இருக்கிற டைப்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா ஃபைனைட் பாப்புலேஷன் அண்ட் இன்ஃபைனைட் பாப்புலேஷன். ஃபைனைட் பாப்புலேஷன் இது பேர்லேயே தெரியுது இல்லையா, அதாவது நம்மளால கவுண்ட்ஸ் வந்து எண்ணிட முடியும். இப்போ இந்த காலேஜ்ல வந்து 3000 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா இந்த கிளாஸ்ல ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடியாத பாப்புலேஷன் பேர் ஃபைனைட். அதே இது இன்ஃபைனைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளால எண்ண முடியாம இருக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் ஸ்கை அதெல்லாம் வந்து நம்மளால எண்ண முடியாது. ஸோ அது வந்து இன்ஃபைனைட் பாப்புலேஷன். அப்புறம் ஹைபோதெட்டிக்கல் அண்ட் எக்ஸிஸ்டன்ட் பாப்புலேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ எக்ஸிஸ்டன்ட் பாப்புலேஷனுங்கிறது ஒரு பீப்புளோ ஒரு ரியல் திங் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நம்மளால சாலிடா நம்மள கண்ணால பார்க்க முடியல, அது வந்து எக்ஸிஸ்டன்ட் பாப்புலேஷன். அதே இது ஹைபோதெட்டிக்கல் அப்படின்றது, இப்போ ஹைபோதசிஸ்னாலே நம்ம ரிசர்ச்ல எப்படி செட் பண்ணுவோம், இதுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், அதுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜினரியா பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஹைபோதெட்டிக்கல் பாப்புலேஷன். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துன்னா, இப்போ ஒரு காயின்ஸை வந்து நான் இன்ஃபைனைட் டைம்ஸ் நம்ம டாஸ் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து எத்தனை தடவை ஹெட் வந்திருக்கு எத்தனை தடவை டைல் வந்திருக்குன்னு தெரியாது. பட் நம்ம இமேஜினரியா எத்தனை தடவை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து ஹைபோதெட்டிக்கல் பாப்புலேஷன். இப்போ பாப்புலேஷன் பத்தின குவாலிட்டிஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு அதை நம்ம கலெக்டிவா வந்து பராமீட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி சாம்பிளோட ஃபேக்ட் அண்ட் குவாலிட்டிஸ் பத்தி சொல்றது வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சும்மா நார்மலா ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா அது சென்டர் பாயிண்ட்ல இருந்து எட்ஜ் வரைக்கும் நம்ம ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அதே இது ஒன் எட்ஜ் டு அனதர் எட்ஜ் வந்து நம்ம டயாமீட்டர்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி பாப்புலேஷன் பத்தின குவாலிட்டிஸ் சொல்றதுக்கு பேர் பராமீட்டர் அண்ட் சாம்பிள் பத்தின குவாலிட்டிஸ் சொல்றது பேர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ பாப்புலேஷன் வந்து சூஸ் பண்ணிட்டோம், அவங்கள பத்தின குவாலிட்டிஸ் நம்ம எப்படி படிக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு வந்து மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா சென்சஸ் மெத்தட், இன்னொன்று சாம்பிள் மெத்தட். சென்சஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும்ல, சென்சஸ் எடுக்க வராங்கன்னு சொல்லுவோம்ல, ஈச் அண்ட் எவ்ரி மெம்பரை பத்தி நான் வீட்டில் போயிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ சென்சஸ் மெத்தட்ல வந்து பாப்புலேஷன் எத்தனை மெம்பர் இருக்காங்களோ அத்தனை பேர்ட்டையும் போய் கலெக்ட் பண்ணுவாங்க, அது வந்து சென்சஸ் மெத்தட். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டீட்டெயில்டான இன்ஃபோ கிடைக்கும். இப்போ பாப்புலேஷன்ல வந்து இப்போ ஒரு 10 lakh மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா சென்சஸ் மெத்தட்லயுமே சென்சஸ் மூலமா நமக்கு வந்து 10 lakh பீப்புள் பத்தின டீட்டெயிலும் கிடைக்குது இல்லையா. ஸோ அப்போ இது இந்த ஒரு அட்வான்டேஜ். இப்போ இதில் வந்து சாம்பிளிங் எரர் எலிமினேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாம்பிளிங் எரர் என்னன்றது சொல்றேன். அடுத்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து காஸ்ட்லி, ஆக்சுவலா காஸ்ட்லி அண்ட் டைம் கன்சியூமிங் கூட, ஒவ்வொருத்தையும் போய் போய் பார்க்கறது. அதுவும் இல்லாமல் இன்ப்ராக்டிக்கல். இப்போ வந்து சென்சஸ் மெத்தட்ல கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு பாப்புலேஷன் இருக்காங்கன்னா ஓகே, இப்போ இன்ஃபைனைட்டா பாப்புலேஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம சென்சஸ் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. இப்போ பாப்புலேஷன் அப்படின்னா அது வெறும் பீப்புளோ திங்ஸோ மட்டும் கிடையாது, இன்னும் என்னென்னமோ இருக்கு. நம்ம அவங்கவுங்க ரிசர்ச்க்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிறது தானே பாப்புலேஷன். ஸோ அது வந்து இம்ப்ராக்டிக்கலும் கூட. அதனாலதான் வந்து அடுத்து சாம்பிள் மெத்தட் ஒன்று வந்துச்சு. இப்போ சாம்பிள் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ என்டையர் குரூப் ஆஃப் பாப்புலேஷன் ஒன்று இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள அது ஒரு குரூப்பை மட்டும் ஒரு குரூப் அப்படின்னா என்டையர் பாப்புலேஷன்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவா ஒரு ஒரு சப்செக்டை மட்டும் பிரிச்சு அதில் அவங்கள்ட்ட டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணி அதை வச்சு நம்ம பாப்புலேஷனுக்கு இன்ஃபரன்ஸ் சொல்றதான் சாம்பிள் மெத்தட். இல்லை சொல்லிக்கலாம், கலெக்டிங் டேட்டா ஃப்ரம் போர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன்ல இருந்து ஒரு போர்ஷன் எடுத்து அவங்கள்ட்ட டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த அனாலிசிஸ் பண்ணி அதன் மூலமா பாப்புலேஷன் இதுதான் அப்படின்னு இன்ஃபரன்ஸ் கொடுக்கறது தான் வந்து சாம்பிள் மெத்தட். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவ், டைம் சேவிங் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டியும் கூட. நமக்கு கிடைக்கிற மாதிரி பாப்புலேஷன் எடுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னா சாம்பிளிங் எரர் அண்ட் பயாஸ் ரிஸ்க். இப்போ சாம்பிளிங் எரர் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஜென்ரல் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு காலேஜில் ஏதாவது ஒரு ஏஜ் குரூப்க்கு வந்து நான் டிப்ரெஷன் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு படிக்கணும்னு விரும்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சூஸ் பண்ணுற சாம்பிள்ஸும் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, எல்லாமே மிக்சடாக இருக்கணும். ஆவரேஜ் டிப்ரெஷனு, மீடியம், மாடரேட்டு, சிவியர்னு எல்லாமே மிக்சடாக இருக்கணும். வெறும் ஹையா இருக்கு டிப்ரெஷன் ஹையா இருக்கிறவங்க மட்டும் சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு இந்த குரூப் மொத்தமாவே, அதாவது என்ன சொல்றது, அந்த ஏஜ் குரூப் மொத்தமாவே வந்து டிப்ரெஷன்ல வந்து ஹையா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அதுதான் சாம்பிளிங் எரர். ஸோ நம்ம பாப்புலேஷன்ல இருந்து சாம்பிள் சூஸ் பண்றப்போ அதை நம்ம பார்த்து தான் சூஸ் பண்ணணும். இதுக்கு வந்து ரிசர்ச் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா
ரிசர்ச் மெத்தடாலஜி எஸ்பிஎஸ்சில நம்ம நார்மாலிட்டின்னு ஒரு டெஸ்ட் போடுவோம். அதில் வந்து இப்போ நார்மாலிட்டின்னு வந்துருச்சு அப்படின்னா ஈக்குவலான டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்றது அர்த்தம். இப்போ நார்மாலிட்டி அதில் வரல அப்படின்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாமல் ஒன் சைடடாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ சாம்பிளிங் எரருங்கிறது அதுதான். பாப்புலேஷன் வந்து நம்ம சாம்பிள் சூஸ் பண்ணுறப்போ கரெக்ட் ரெப்ரசன்டேஷனாக இருக்கணும். அந்த பாப்புலேஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி அந்த சாம்பிள் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே வந்து சாம்பிளிங் எரர் உண்டாகும். ஸோ சாம்பிளிங் எரர் வந்துச்சுன்னா என்ன, இப்போ ஹையான டிப்ரெஷன் இருக்கிற பீப்புளை நம்ம கலெக்ட் பண்ணி அனலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட்லேயும் பயாஸ் வரும் இல்லையா. ஒருதலை பட்சமாக வந்து ஹையாக தான் இருக்காங்க, இந்த ஏஜ் குரூப் பூரா ஹையாக இருக்காங்க அப்படின்னு வந்துடும்ல. ஸோ அப்போ பயாஸ் ரிஸ்க்கும் இதில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பிக்சர் பாருங்களேன். இப்போ இந்த பாப்புலேஷன் வந்து ஒரு ட்ரைபல் பீப்புள்னு வச்சுக்கோங்க. இஃப் ஐ வாண்ட் டு ஸ்டடி அபவுட் ட்ரைபல் பீப்புள் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி மெம்பரை கூப்பிட்டு நான் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங், அந்த மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவ் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அப்படி பண்ணாமல் ஈச் அண்ட் எவ்ரி மெம்பரை கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக அதுலேருந்து சாம்பிள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட டேட்டா கலெக்ட் பண்ணி அதை அனாலிசிஸ் பண்ணிட்டு ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா. ஸோ அதை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியும் இந்த பாப்புலேஷன் வந்து இப்படிதான் அப்படின்ற, அதாவது ட்ரைபல் பீப்புள் வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வந்துடலாம். இதுக்கு ஞாபகம் ஒரு ப்ராவர்ப் வரும்ல தமிழ்ல கூட, ஒரு பானை சாப்பாட்டுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் எப்படின்னா பாப்புலேஷன்லேருந்து தான் நம்ம சாம்பிள் எடுப்போம் அப்படின்னு. இப்போ பாப்புலேஷன் வந்து இப்போ இதில் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஆல் டீனேஜர்ஸ் இந்த சிட்டி. ஆல் டீனேஜர்னு சொல்லி இவங்களை பற்றி நான் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நான் போட்டு சும்மா அங்கங்கன்னு போய் ஒவ்வொருத்தையாக போய் நம்ம கலெக்ட் பண்ண முடியுமா. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃப்ரேம் செட் பண்ணோம், சாம்பிளிங் ஃப்ரேம். ஸோ பாப்புலேஷன் வந்து இப்படி என்டையர் குரூப்பாக இருக்காங்க, அதுலேருந்து நம்ம ஒரு சாம்பிளிங் ஃப்ரேம் வந்து செட் பண்ணோம். இவங்கள்ட்டெல்லாம் போய் கலெக்ட் பண்ணால் நமக்கு வந்து டேட்டா கரெக்டாக வரும் அப்படின்னு நமக்கா தெரியும் இல்லையா. ஸோ அந்த லிமிட் வந்து நம்ம செட் பண்ணணும், அது பேர் தான் சாம்பிளிங் ஃப்ரேம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, லிஸ்ட் ஆஃப் ஆல் த ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த சிட்டி. கரெக்டா. இப்போ சாம்பிளிங் ஃப்ரேம் சூஸ் பண்ணியாச்சு. அந்த சாம்பிளிங் ஃப்ரேம்ல இருந்து ஈச் அண்ட் எவ்ரி மெம்பரை நம்ம சூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுதான் வந்து சாம்பிள் யூனிட். அதாவது ஒவ்வொரு மெம்பருமே வந்து சாம்பிள் யூனிட் அண்ட் இவங்களோட கலெக்ஷன் எல்லாம் சேர்த்து தான் சாம்பிள் நமக்கு கிடைப்பாங்க. நம்ம அவங்கள்ட்ட இருந்து நம்ம டேட்டா எக்ஸாக்டா கலெக்ட் பண்ணியிருப்போம், அதுதான் சாம்பிள். இப்போ சாம்பிளிங் ஃப்ரேம் வந்து நம்ம செட் பண்ணாலும் அங்கேயுமே எல்லா மெம்பருமே அன்னைக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கணும், அந்த ஸ்கூல் எல்லா மெம்பருமே ப்ரெசென்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லையா. ஸோ நமக்கு அப்போ யார் யார் இருக்காங்களோ அவைலபிளா இருக்காங்களோ அவங்கள்ட்ட நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஈச் மெம்பரை வந்து நம்ம சாம்பிள் யூனிட்னு சொல்லுவோம். அண்ட் மொத்தமாக நம்ம டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு சாம்பிள் யூனிட் இருந்தும் அது வந்து சாம்பிள். அவ்வளவுதான். ஸோ இப்போதான் நம்ம சாம்பிளிங் டைப்ஸ்க்குள்ளேயே வரும். ஆனால் பட் ஆனால் பிஃபோர் அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணல அப்படின்னா இது எதுக்கு முதல்ல சாம்பிளிங் ஒரு இது சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதனால தான் அந்த டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணேன். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், செகண்ட் வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இப்போ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மெம்பருக்கும் வந்து அவங்க பார்ட்டிசிபெண்ட்டாக செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். அதே இது நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லா மெம்பருக்கும் ஈக்குவல் சான்ஸ் கிடைக்காது. ஸோ அது வந்து நான் ப்ராபபிலிட்டி. இப்போ ப்ராபபிலிட்டியை வந்து ரேண்டம் சாம்பிளிங்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி நான் ப்ராபபிலிட்டியை நான் ரேண்டம் சாம்பிளிங்னு சொல்லுவாங்க. ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்க்கு ரேண்டம் சாம்பிளிங் இன்னொரு பேர் இருக்கு. ஏன் அப்படின்னா ரேண்டமாக யாரை வேணா சூஸ் பண்ணலாம், இவங்க தான் அப்படின்னு ஏதோ ஒரு இதுவும் இல்லை, யாரை வேணா அவங்க சூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் இதுக்கு ரேண்டம் சாம்பிளிங் இன்னொரு பேரும் இருக்கு. இதில் வந்து 6 டைப்ஸ் இருக்கு, நம்ம வந்து 6 டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சிம்பிள் ஃபர்ஸ்ட் டைப் வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். இதில் எப்படி அப்படின்னா ஐ கேன் சூஸ் whomever ஐ வாண்ட், அந்த மாதிரி தான். எப்படின்னா யாரை வேணால் நான் சூஸ் பண்ணலாம், இவங்க தான் சூஸ் பண்ணணும், இவங்க இந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வரவங்க நான் எடுக்கணும், இவங்களை பிடிக்காது இவங்க, அந்த மாதிரி யாரை வேணால் நான் சூஸ் பண்ணலாம். அதுதான் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா ட்ராயிங் நேம்ஸ் ஃப்ரம் அ ஹேட். ஸோ இப்போ நம்ம இப்போ பவுலில் வந்து எல்லார் பேரையும் எழுதி போட்டிருப்போம், அதுலேருந்து ஒரு பேர் எடுப்போம் இல்லையா. அது எப்படி அப்படின்னா அந்த பேர் வந்து எந்த மெம்பராக வேணால் இருக்கலாம். ஸோ எவ்ரி மெம்பர் ஹாஸ் ஈக்குவல் சான்ஸ் இல்லையா. ஸோ அதுதான் வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். யார் பேர் வேணா அங்கே வரலாம். கரெக்டா. அப்போ எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு, வர்றவங்க செலக்ட் ஆகிறவங்க ஓகே, பட் எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு இல்லையா. அதுதான் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். செகண்ட் டைப் வந்து சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங். இப்போ சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங் அப்படிங்கிறது என்னன்னா எவ்ரி nth மெம்பரை நான் சூஸ் பண்ணுறது. இப்போ ஒரு லைனோ அல்லது ஒரு டெஸ்கோ இருக்காங்க அப்படின்னா தேர்டாக உட்காந்துருக்கிறவங்க ஒவ்வொரு டெஸ்க்லையுமே தேர்டாக இருக்கிறவங்க வாங்க அப்படின்னு சொல்றது.
அவர் ஒவ்வொரு லைன்லயுமே வந்து தேர்டா இருக்கிற மெம்பரோ இல்ல செவன்த்தா இருக்கிற மெம்பரோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமேட்டிக் ஒரே சேம் நம்பரா கூப்பிடுறது எவ்ரி nth நம்பர். இப்போ நீங்க கேட்கலாம் ரேண்டமா சூஸ் பண்றதா தானே சொன்னீங்க, இப்போ இது எப்படி வந்து nth மெம்பர் அப்படின்னா அது நான் ரேண்டமா இருக்குல்ல அப்படின்னு. ஸோ அதுக்கு இந்த பாயிண்ட் நோட்டீஸ் பண்ணுங்க. ஆஃப்டர் அ ரேண்டம் ஸ்டார்டிங் பாயிண்ட், இப்போ எவ்ரி செகண்ட் மெம்பர்னு நான் கூப்பிடலாம். பட் ஆனா இப்போ இதுல வந்து இந்த இதெல்லாம் ப்ளூ கலர் ஷேட் அடிச்சிருக்காங்க இல்லையா, செகண்ட் மெம்பர்னா இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் அப்படின்னா இவங்க செலக்ட் ஆவாங்க. பட் அதே இது தேர்ட்ல இருக்கிறவங்க இருக்காங்களா, இதுக்கப்புறம் வந்து செகண்டா யார் இருக்காங்க அவங்க வாங்க அப்படின்னு சொன்னா இவங்க தான் போவாங்க. கரெக்டா? ஸோ நான் ஒரு ரேண்டம் பாயிண்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் செகண்ட் மெம்பரோ இல்ல தேர்ட் மெம்பரோ வாங்க அப்படின்னு நான் கூப்பிடுறேன். கரெக்டா? அப்படிங்கிறப்ப நான் யாரை வேணா ஃபர்ஸ்டா சூஸ் பண்ணலாம். அப்ப எல்லாருக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்கு இல்லையா இங்க. ஸோ அதனால இது வந்து சிஸ்டமேட்டிக் ரேண்டம் சாம்பிளிங். தேர்ட் வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங். இப்போ ஒரு பாப்புலேஷன் இருக்காங்க. இப்போ இது வந்து எம்ப்ளாயீஸ்ன்னு வச்சுப்போம். எம்ப்ளாயீஸ் ஆர் எவ்ரி மேல்ஸ்ன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த இது இப்போ இது வந்து பாப்புலேஷன். இப்போ இதை பத்தி நம்ம படிக்க விரும்புறோம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங் மூலமா எப்படி சாம்பிள் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இவங்களெல்லாம் சேம் கேட்டகரியா பிரிக்கணும். சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸா இருப்பாங்களா அவங்களெல்லாம் ஒரு கேட்டகரியா பிரிச்சுக்கணும். இப்போ இவங்க வந்து இது வந்து போலீஸ். ஓகேவா? அதே இது இந்த 3 மெம்பர்ஸ் வந்து நம்ம இப்போ லாயர்னு வச்சுக்கலாம். அதே இது இப்போ இந்த இங்க இப்படி எல்லோ கலர் எல்லோ வித் ஆரஞ்சு மாதிரி எல்லோயிஷ் ஆரஞ்சுல இருக்காங்களா அவங்கள வந்து அத்லெட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரீன் கலர்ல இருக்கிறவங்க வந்து விட்சஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமே. ஸோ இப்படி எல்லாத்தையுமே வந்து குரூப் அப் பண்ணிடணும். அதாவது சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்கிறவங்க பூரா குரூப் பண்ணிடணும். அது அந்த குரூப்பை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ராட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அதுல இருந்து ஒவ்வொரு மெம்பரா சூஸ் பண்ணுவோம். இப்போ இதுல இருந்து போலீஸ்ல இருந்து ஒரு மெம்பர், விச்ல இருந்து ஒரு மெம்பர், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ல இருந்து ஒரு மெம்பர், அட்வொகேட்ல இருந்து ஒரு மெம்பர், இந்த மாதிரி சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறவங்கள தனித்தனியா குரூப் பண்றது பேர் ஸ்ட்ராட்டா. அண்ட் அந்த ஸ்ட்ராட்டால இருந்து we have to choose one member. அவங்கள வந்து நம்ம ஸ்ட்ராட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ராட்டிஃபைட் சாம்பிளிங்ல என்ன சொன்னேன், சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் குரூப் அப் பண்ணிட்டு ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் we have to choose one member. கரெக்டா? பட் ஆனா இப்போ கிளஸ்டர் சாம்பிளிங்ல என்ன அப்படின்னா ரேண்டமா ஒரு கிளஸ்டர் அப்படிங்கிறது குரூப் தான். குரூப்பா நானே பிரிச்சு வைக்கிறேன். இப்போ ப்ரேயர் ஹால்ல ஒருத்தவங்க நிக்கிறாங்க. இப்போ ப்ரேயர் ஹால்ல இப்படி லைனா நிக்கிறாங்க. இவங்களை பூரா நானே இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிருக்கல இதுல அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து நான் வந்து ஒரு 2 கிளஸ்டரை சூஸ் பண்றேன். ஃபர்ஸ்டும் செகண்டும் சூஸ் பண்றேன் அப்படின்னா ஸ்ட்ராட்டிஃபைல ஒவ்வொரு ஸ்ட்ராட்டால இருந்து ஒரு மெம்பர் எடுப்போம். ஆனா கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா கிளஸ்டரை நான் பிரிக்கிறேன் இல்லையா, அந்த கிளஸ்டர்ல ஏதாவது 2 குரூப்பை நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா அதுல இருக்கிற எவ்ரி மெம்பரையும் ஐ ஹாவ் டு அனலைஸ். அதுதான் வந்து கிளஸ்டர் சாம்பிளிங். மோஸ்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். பட் இந்த மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங்னு ஒன்று இருக்கு. அதே இருக்கு அப்படின்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் போட்டேன். இப்போ மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கிளஸ்டர் சாம்பிளிங்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிளஸ்டர் சாம்பிளிங்ல என்ன பண்ணுவோம், ஒரு கிளஸ்டரா பிரிப்போம். அந்த கிளஸ்டர் ஒரு 4 கிளஸ்டர் இருக்காங்க அப்படின்னா இப்போ தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், மேக்ஸ், சைக்காலஜி அப்படின்னு இருக்காங்கன்னா மேக்ஸையும் சைக்காலஜி நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சைக்காலஜில இருக்கிற எல்லா மெம்பரையுமே என்னோட ரிசர்ச்ல வந்து ஐ ஹாவ் டு இன்க்ளூட். ஆனா இப்போ மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாம்பிள். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 4 டைப் பார்த்தோம் இல்லையா, அதுல இருக்கிற 2 டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் மெத்தட் இன்க்ளூட் பண்ணி சாம்பிள் சூஸ் பண்றது அதுதான் வந்து மல்டி ஸ்டேஜ். இப்போ இது வந்து பாப்புலேஷன் என்டையரா இருக்காங்க. இவங்க வந்து கிளஸ்டரா நான் ஃபர்ஸ்ட் பிரிச்சுட்டேன். கரெக்டா? அதுக்கடுத்த ஸ்டேஜ்ல என்ன பண்றேன், அதுலயுமே வந்து எனக்கு தேவையான இந்த 3 கிளஸ்டரை மட்டும் 4 கிளஸ்டரை மட்டும் நான் பிரிச்சிருக்கேன். அந்த 4 கிளஸ்டர்ல இருந்தும் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்ல எப்படி சொன்னேன், நமக்கு பிடிச்சவங்கள மாதிரி சூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த கிளஸ்டர்ல இருந்து ஒரு மெம்பர், இந்த கிளஸ்டர்ல இருந்து ஒரு மெம்பர், இந்த கிளஸ்டர்ல இருந்து ஏதாவது ஒரு 2-3 மெம்பர், இந்த கிளஸ்டர்ல ஒரு 4 மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜஸ் படி இப்போ இது ரெண்டுலயும் வந்து கிளஸ்டர் சாம்பிளிங் வந்திருக்கு. இதுல வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சாம்பிளிங் மெத்தட்ஸை இன்க்ளூட் பண்ணி நம்ம சாம்பிள் சூஸ் பண்றதா வந்து மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 4 டைப்ஸ் தான் வந்து ரிப்பீட்டடா எக்ஸாம்ஸ்லலாம் கேட்பாங்க. இந்த லாஸ்ட் ரெண்டுமே வந்து சும்மா நியூ கான்செப்ட் தான். இப்போ இந்த சாம்பிளிங் டெக்னிக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா யூஸ்டு டு கவுண்ட் டோட்டல் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன். இப்போ அமேசான் ஃபாரஸ்ட் இருக்கு. ஓகேவா? அதுல வந்து இப்போ டைனோசர்ஸ் இருக்குன்னு சும்மா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நிறைய இருக்காங்க. நம்ம அதோட மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணோம். அந்த பாப்புலேஷன் வந்து நமக்கு தெரியணும். ஓகேவா? அதுக்கு நமக்கு ஹெல்ப் இந்த இந்த சாம்பிளிங் டெக்னிக் யூஸ் பண்றது மூலமா நம்ம டோட்டல் பாப்புலேஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த சாம்பிளிங் டெக்னிக்ல ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கேப்சர் அப்படின்னா என்னன்னா இப்போ டைனோசரஸ் நிறைய இருக்கு. அதுல இருந்து ஒரு 100 வந்து நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம். லேபுக்கு கூட்டு வந்துட்டு
இன் அன் அன்ஹார்ம்ஃபுல் வேல நம்ம உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து போடணும். மேபி அது டேகா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு டாட்டூ, இல்லை ஏதோ ஒன்று பெர்மனன்ட் மார்க், ஏதோ ஏதோ ஒன்று அதை வச்சு அவங்களுக்கு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட் அவங்கள பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இப்படி கேப்சர் பண்ணிட்டு நம்ம உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கொடுத்துட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடணும். அந்த பாப்புலேஷனில் கொண்டு போய் மறுபடியும் அங்கே அமேசான் ஃபாரஸ்ட்லேயே விட்டுறணும். நல்லா வந்து அந்த ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம், ஒரு பீரியட்க்கு அப்புறம் வந்து நல்லா அவங்களாம் மிக்ஸ் ஆயிடுவாங்க இல்லையா, எல்லாரும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் உங்களை ரீகேப்சர் பண்ணணும். ஓகேவா? ரீகேப்சர் பண்ணிட்டு அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள கூப்பிட்டு வந்தோம்ல, அதே டைனோசர் தான் திருப்பி கேப்சர் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 300 டைனோசரை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு மார்க் பண்ணிட்டு அவங்கள நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் போனப்புறம், பீரியட் சம் டேஸ் அண்ட் இயர்ஸ் அது மாதிரி போனதுக்கப்புறம் மறுபடியும் ரீகேப்சர் ஒரு 300 டைனோசர்ஸாக கூட்டு வரும். ரேண்டமாக 300 கூட்டு வரும். அந்த 300ல எப்படின்னா எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் நம்ம மார்க் பண்ணோம் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து எவ்வளோ பாப்புலேஷன் மொத்தமாக இருக்காங்கன்றத பார்க்கலாம். எப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. இது ஆக்சுவலாக கேட்க மாட்டாங்க, பட் சும்மா தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான். இப்போ எம் இன்ட்டு சி டிவைடட் பை ஆர். இப்போ எம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அவங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மார்க் பண்ணி கேப்சர் பண்ணி அனுப்பணும் இல்லையா அவங்க, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டோட்டல் கவுண்ட் அட் செகண்ட். இப்போ செகண்ட் டைம் எவ்வளோ கேப்சர் பண்ணோம் அப்படி, அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணி மார்க் பண்ணவங்க, அடுத்து வந்து இப்போ செகண்டா எவ்வளோ பேரை கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிறது சி டிவைடட் பை ஆர். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேப்சர் பண்ணி மார்க் போட்டோம் இல்லையா, செகண்ட் டைம் வந்து எத்தனை மெம்பர்ஸ் வந்தாங்கன்றது நம்ம நோட்டீஸ் பண்ணிப்போம் இல்லையா, அதுதான் வந்து ஆர். அதாவது என்னன்னா ரீகேப்சர்ட் இன் செகண்ட் டைம், அந்த அவங்க தான் வந்து ஆர். ஸோ இதன் மூலமா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேப்சர் பண்ண எம்னா ஃபர்ஸ்ட் டைம் கேப்சர் பண்ணவங்க அண்ட் மார்க் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்போம் இல்லையா அவங்க எத்தனை பேர் அப்படின்னு, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செகண்ட் டைம் வந்து எவ்வளோ பேரை கேப்சர் பண்ணோம் அப்படிங்கிறது டிவைடட் பை இப்போ செகண்ட் டைம் கேப்சர் பண்ணதில்ல எவ்வளோ பேர் நம்ம ஃபர்ஸ்ட் டைமே கேப்சர் பண்ணி மார்க் போட்டோமோ அவங்க நம்பர் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் பாப்புலேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் பார்க்கலாம். இதை வந்து நம்ம நான் ரேண்டம் சாம்பிளிங்னு சொல்லுவோம். ஸோ இதோட டைப்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்வீனியன்ஸ். கன்வீனியன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு ஈஸியாக அக்சசபிளாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிறது. இதில் வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான லிமிடேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நமக்கு ஈஸியாக அவங்க கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி நம்ம ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வந்து கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். அதே இது கன்சிக்யூட்டிவ் சாம்பிளிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கன்வீனியன்ஸ் மாதிரி தான், பட் ஆனால் இதில் வந்து இன்க்ளூஷன் க்ரைட்டீரியா இருக்கு. இப்போ வந்து கன்வீனியன்ஸ்ல என்ன சொன்னேன், ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற மாதிரி சொன்னேன், அதே மாதிரி இப்போ கன்சிக்யூட்டிவ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு நீ சர்ஜரி அண்டர்கோ பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ ரெக்கவரி டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் நீ சர்ஜரி பண்ணவங்களா தான் இருக்கணும். எப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த ஸ்பெசிஃபிக்கான நீ சர்ஜரி அண்டர்கோ பண்ண பேஷண்ட்ஸை வந்து என்ரோல் பண்ணிகிட்டே இருந்து அவங்க எவ்வளோ நாள் வந்து அந்த ரெக்கவரி டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது வந்து கன்சிக்யூட்டிவ் சாம்பிளிங். ஓகேவா? கன்வீனியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸிலி அக்சசபிள். இதுவுமே வந்து நமக்கு எங்கே அவைலபிளாக இருப்பாங்க, இப்போ ஹாஸ்பிட்டல் அவைலபிளாக இருப்பாங்கன்னா அங்கே போய் பார்க்குறோம். பட் ஆனால் இன்க்ளூஷன் க்ரைட்டீரியா இருக்குது, இந்த மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக்கான சர்ஜரி அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக் நம்பர் நம்ம வந்து இவ்வளோ சாம்பிள் வேணும்னு நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ 200 மெம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 200 மெம்பர் வந்து அந்த நீ சர்ஜரி அண்டர்கோ பண்ணுறவங்கள வந்து நம்ம என்ரோல் பண்ணிட்டே இருக்கணும் 200 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அந்த ரெக்கவரி டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து கன்சிக்யூட்டிவ் சாம்பிளிங். இப்போ கோட்டா சாம்பிளிங் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து குரூப்பாக பிரிக்கணும். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டிஃபைடில் பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ராட்டிஃபைட் கிளஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, குரூப்பாக பிரிக்கிறது. அது மாதிரி தான் இதுவும். இதில் வந்து எப்படின்னா இப்போ இதுலேயும் வந்து இப்போ யூஜிசி நெட் எக்ஸாமே எடுத்துக்கோங்க. இப்போ பாஸ் ஆகிறது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஓபிசி பிசி எஸ்சி அப்படின்ற மாதிரி கேட்டகரி பிரிச்சுருவாங்க. அண்ட் அதுலேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மெம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் அந்த பாஸ் ஆனவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி எடுக்கிறாங்க இல்லையா, இப்போ எப்படி சொல்கிறது, பிசியிலேருந்து ஒரு 20% வந்து எடுத்துக்கணும், ஓசியிலேருந்து ஒரு 40% எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டா செட் பண்ணுறாங்களே, அது ஃபில் ஆகுற வரைக்கும் அதில் மெம்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ இது கூட எடுத்துக்கலாம். இப்போ காலேஜ் அட்மிஷன் போடுறப்போ வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து இப்போ காலேஜ் அட்மிஷன் போடுறப்பெல்லாம் கோட்டா மாதிரி வச்சுருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போகிறது, ஆர்மி கோட்டா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். கரெக்டாக?
ஸோ காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் போடுறதுன்னு ஒன்று வச்சாச்சு. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 60% மெம்பர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா அந்த 60% கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டே இருப்போம் இல்லையா, அதுதான் கோட்டா சாம்பிளிங். இங்கே எப்படி அப்படின்னா ஒரு ப்ரீ டிட்டர்மைண்டாக ஒரு நம்பர் வந்து நம்ம சூஸ் பண்ணிடுவோம், இவ்வளோ பேர் வேணும் இந்த கோட்டாவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கோட்டாவாக பிரிச்சுட்டு அதுலேருந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படுறோமோ அந்த நம்பர் டிசைட் நம்பர் வந்து சூஸ் பண்ணிடும். அதுதான் கோட்டா சாம்பிளிங். அதே இது இப்போ பர்பசிவ் சாம்பிளிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு ரிசர்ச் பண்ண போகிறேன், இப்போ கிளைமேட் பற்றி நான் தெரிஞ்சுக்க போகிறேன், அதை பற்றி ரிசர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா பெஸ்ட்டாக கிளைமேட்டை பற்றி நான் யார்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வெதர் பற்றி படிக்கிறவங்கள்ட்ட தான் தெரிஞ்சுக்க முடியும் கரெக்டாக. அப்போ அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நான் போய் டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான் பர்பசிவ் சாம்பிளிங். புரியுதா? இப்போ மோரலஸ் வந்து சிமிலராக இருக்கிறனால தான் இந்த நாளையும் ஒன்றா போட்டேன். கன்வீனியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸிலி அவைலபிளாக கிடைக்கிறவங்கள்ட்ட வாங்கிடலாம். கன்சிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஈஸிலி அவைலபிள், பட் என்னோட இன்க்ளூஷன் க்ரைட்டீரியாவை மீட் பண்ணியிருக்கணும், டிசைர் நம்பர் ஆஃப் நம்பரும் எனக்கு வேணும். கோட்டா பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக பிரிச்சுட்டு அதுலேருந்து இவ்வளோ பேருக்கு, அதாவது என்ன சொல்கிறது, இப்போ மேலுக்கு வந்து 50% கோட்டா, ஃபீமேலுக்கு வந்து 50% கோட்டா அப்படின்னு வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கிளஸ்டர்ல இருந்து 50-50 நான் ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலாக பிரிச்சு விடணும். அது வந்து கோட்டா சாம்பிளிங். பர்பசிவ் சாம்பிளிங் என்ன அப்படின்னா, இப்போ நான் பண்ண போகிற ரிசர்ச்சுக்கு பெஸ்ட் ரெப்ரசன்டேஷனாக யார் இருப்பாங்களோ அவங்கள சாம்பிளாக சூஸ் பண்ணுறது தான் பர்பசிவ் சாம்பிளிங். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் 5th டைப் வந்து ஸ்னோபால் சாம்பிளிங். இது எப்படி அப்படின்னா, இப்போ சும்மா ஒரு சின்ன ஸ்னோபால் நம்ம கையில் உருட்டி வச்சுட்டு தலையில் உருட்டி வரும் அப்படின்னா அது ஃபார்ம் அப் ஆகி கொஞ்சம் பெருசாக போய் நிற்கும் இல்லையா, ஸோ அந்த கான்செப்டில் தான் வச்சுருப்பாங்க. இது எப்படின்னா, இப்போ நான் ஒருத்தர்கிட்ட போய் கொஸ்டினர் கொடுக்குறேன், அவங்க வந்து இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணுவாங்க, அவங்க அந்த அதுக்கு ரிலேட்டடாக. ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் போய் நான் டேட்டா கலெக்ட் பண்ணுறதான் வந்து ஸ்னோபால் சாம்பிளிங். இப்போ பார்ட்டிசிபென்ட் ஒன்று, இப்போ என்ன எடுத்துக்கலாம், ஹார்ட் டு ரீச் பாப்புலேஷன். இப்போ எப்படின்னா ட்ரக் யூசர் அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்ட்டிசிபென்ட் 1 வந்து எனக்கு தெரியும், அவங்கள்ட்ட போய் நான் கேட்குறேன், அவங்க வந்து எனக்கு பண்ணியும் கொடுத்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ட்ரக் யூசரை வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்ட்டிசிபென்ட் 2 வந்து இன்னும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் சஜஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட எல்லாம் போய் நான் டேட்டா கலெக்ட் பண்ணுறேன் இல்லையா, அதுதான் ஸ்னோபால் சாம்பிளிங். பட் ஆனால் when compared to other types of non-probability sampling, consecutive sampling is the best method actually. ரிவிஷன் போயிடலாமா? இப்போ டைப்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ரேண்டம். அது எப்படி எப்படின்னா, எனக்கு யாரெல்லாம் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அவங்களெல்லாம் நான் சூஸ் பண்ணுவேன். அதுதான் வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். கரெக்டாக. சிஸ்டமேட்டிக் பொறுத்த வரைக்கும் எவ்ரி nth மெம்பர், அதாவது ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்ரி nth மெம்பரை நான் சூஸ் பண்ணுறது வந்து சிஸ்டமேட்டிக். அதே இது ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பாப்புலேஷன் இருக்காங்க, அவங்கள சிமிலராக இருக்கிற சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறவங்களாம் நான் குரூப் அப் பண்ணுவேன், அதை வந்து ஸ்டாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதுலேருந்து ஐ ஹாவ் டு சூஸ் ஒன் மெம்பர் அண்ட் அவங்கள வந்து நம்ம வந்து ஸ்டாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது கிளஸ்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குரூப்பாக மொத்தமாக இருக்கிற பாப்புலேஷனை ஒரு 5 குரூப்ஸாவோ 6 குரூப்ஸாவோ பிரிச்சுட்டு அந்த குரூப்லேருந்து ஒரு 2 குரூப்போ 3 குரூப்போ நம்ம சூஸ் பண்ணிடுவோம். அண்ட் அந்த 3 குரூப் சூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் இருக்கிற எல்லா மெம்பரையும் இன்க்ளூட் பண்ணணும் சாம்பிள்ஸ். அது வந்து கிளஸ்டர். மல்டி ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் சொன்னேன் இல்லையா, இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கிளஸ்டர் சாம்பிளிங். ஸோ கிளஸ்டர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாப்புலேஷன் இருக்காங்க, அவங்க ஒரு கிளஸ்டராக பிரிக்கிறேன், அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 4-5 கிளஸ்டர் சூஸ் பண்ணுவேன். அந்த 4 கிளஸ்டர்லையுமே ஒரு சிம்பிள் ரேண்டம் டெக்னிக்ல யூஸ் பண்ணி ஒரு மெம்பர் சூஸ் பண்ணுறது வந்து மல்டி ஸ்டேஜ். இப்போ ரீகேப்சர் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாப்புலேஷன், இது வந்து பேசிக் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். டோட்டல் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சாம்பிளிங் டெக்னிக் வந்து யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அந்த பாப்புலேஷன் வந்து ஒரு சாம்பிள் வந்து சூஸ் பண்ணி கொண்டு வரோம், அண்ட் அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கொடுத்துட்டு அவங்கள மறுபடியும் ரிலீஸ் பண்ணிடுறோம் அந்த பாப்புலேஷனுக்குள்ளேயும். மறுபடியும் ஒரு செட் ஆஃப் சாம்பிளை கூப்பிட்டு வந்துட்டு அதுல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி மார்க் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலமா அண்ட் அந்த ஃபார்முலா சொன்னீங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம டோட்டல் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கன்வீனியன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன, எனக்கு ஈஸியாக யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் போய் டேட்டா கலெக்ட் பண்ணிடுவேன், அதுதான் கன்வீனியன்ஸ். அதே இது கன்சிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எலிஜிபிள் சப்ஜெக்ட். அதாவது இப்போ நான் நீ சர்ஜரி பண்ணவங்க, ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கு எவ்வளோ நம்பர் வேணுமோ அவ்வளோ நம்பர் வரைக்கும் அந்த இன்க்ளூஷன் க்ரைட்டீரியாவில் இருக்கிறவங்கள நான் செலக்ட் பண்ணுவேன், அது வந்து கன்சிக்யூட்டிவ். அதே இது பர்பசிவ் சாம்பிளிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் என்ன ஸ்டடி பண்ண போறேனோ அந்த ஸ்டடிக்குரிய ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு அந்த பாப்புலேஷன்லேயே ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்களே, இவங்கள்ட்ட கண்டிப்பாக கேட்டோம்னா இது பெஸ்ட்டாக நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ அவங்கள சூஸ் பண்ணுறது தான் வந்து பர்பசிவ் சாம்பிளிங். கோட்டா சாம்பிளிங் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம எனக்கு வந்து இப்போ என்னோட ரிசர்ச்சுக்கு வந்து
மேல்ஸ் வந்து 50% வேணும், ஃபீமேல்ஸ் வந்து 50% வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீ டிட்டர்மைண்டா செட் பண்ணிட்டு அந்த 50% வந்து ஃபுல்ஃபில் ஆகுற வரைக்கும் ரெண்டு சைடு வந்துமே வந்து ஆள் எடுக்கிறதா வந்து கோட்டா சாம்பிளிங். இப்போ ஸ்னோபால் சாம்பிளிங்ன்றத பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு பார்ட்டிசிபென்ட் கிட்ட போய் நான் ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் பண்ணுவேன். அண்ட் தென் அவங்க வந்து இன்னொருத்தவங்களை சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இன்னொருத்தர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி வந்து மொத்தமா ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணி நம்ம போய் அவங்கள்ட்ட போய் கலெக்ட் பண்றதா வந்து ஸ்னோபால் சாம்பிளிங்.